ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இயேசுவை சிலுவையில் அறையும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா? கிறிஸ்தவ மதத்தின் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்து மதத்தின் கிருஷ்ணருக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்குறீங்களா? நெருங்கிய தொடர்பு இருக்குது. பேரே கிருஷ்ணர் கிறிஸ்துவன்னு வருது. அது காரணம் இல்லாமல் பேர் ஒரே மாதிரி இல்லை, உண்மையிலே நெருங்கிய தொடர்பு இருக்குது. உதாரணத்திற்கு கிருஷ்ணர் விஷ்ணுவாக எப்போவுமே பார்த்திங்கன்னா படுத்துட்டு இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. அந்த பாம்பு மேலே படுத்துட்டு இருப்பார். அந்த ஸ்ரீரங்கம் போன்ற நிறைய கோயில்களில் மூலவர் சிலையே அப்படி தான் இருக்கும். படுத்துக்கிட்டே இருப்பார், தூங்கிட்டு இருப்பார். ஸோ அது ஒரு சாதாரணமாக நாம் எல்லோருமே தூங்குகிறோம். அப்படி சாதாரணமாக தூங்குகிற ஒரு விஷயம் மகிமைக்குரிய விஷயம் கிடையாது. இல்லை, ஒரு தலைவர் தூங்கிட்டு இருக்கிறாருன்ட்டு அவருக்கு சிலை வைப்போமா நம்ம? இல்லை, ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்தால்தான் சிலை வைப்போம். அப்போ இந்து தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் அந்த செய்த காரியங்களே சிலையாக வடிக்கப்படுது. அப்போ அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, அதுக்காக தான் சிலை வடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு உயர்ந்த காரியம். ஆனால் அது என்ன உயர்ந்த காரியம்? கண்டிப்பாக நாம் தூங்குகிற நமக்கு தெரிந்த அந்த தூக்கம் கிடையாது. ஸோ அப்போ வேறு என்ன தூக்கம்? அப்படியே இங்கே பைபிளுக்கு வந்தீங்கன்னா இயேசுவை சிலுவையில் அறையிறாங்க. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் அந்த சிலுவையை போட்டிருப்பாங்க. இயேசுக்கு தண்டனை கொடுப்பதற்கு பயன்படுத்திய ஒரு ஆயுதத்தை போய் ஒரு பரிசுத்தமான பொருளாக பூஜைக்கு தகுந்ததாக வணங்கிட்டு இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ அதுலேயும் வேறு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ ஏன்னா அது இயேசுடைய வாழ்க்கையில் துக்கத்தின் உச்சம் அது. அப்போ அவரை சிலுவையில் அறையிறது ஒரு மோசமான விஷயம். எல்லாத்துக்கும் மேலே அந்த உயிர் இப்போவோ அப்போவோன்னு இருக்கிற அந்த நேரத்தில் கீழே இருக்கிற காவலாளி ஈட்டினால் அவர் விலா எலும்பை குத்தி இறந்துட்டாரான்னு செக் பண்ணுறோம். ஸோ அதுதான் இருக்கிறதுல துக்கத்தின் உச்சம்னு சொல்ல முடியும். அப்போ இயேசு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியல, மன்னிச்சிடுங்க பிதாவே அப்படின்ட்டு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய தெய்வீக குணத்துடைய உச்சம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இயேசு எப்படி இருந்ததாக பைபிளில் காட்டப்பட்டிருக்குன்னா, சின்ன விஷயத்துக்கும் கோபப்படுற மாதிரி, பசிக்கும்போது மரத்தில் கனி இல்லைன்னா கோபப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படி இருப்பவர் உண்மையிலே துக்கத்தின் உச்சத்தில் இருக்கும் பொழுது ஒரு தெய்வீக நிலையை வெளிப்படுத்துகிறார் அந்த சிலுவையில் இருக்கும்போது. அப்போ அந்த சிலுவை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே இதே மாதிரி இந்து மதத்துலேயும் ஒன்று இருக்கும் தெரியுமா? ஆனால் அதை யாரும் வழிபடுறது கிடையாது. நிறைய பேருக்கு அந்த கதை தெரியாமல் கூட இருக்கலாம். திருநங்கைகளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அதில் சம்மந்தப்பட்டவரை தான் திருநங்கைகள் கடவுள்னே வழிபடுறாங்க, கூத்தாண்டவர்ன்ட்டு. அரவான், அந்த அரவானையும் இதே மாதிரியே ஒரு கம்பத்தில் நட்டு வைப்பாங்க. என்ன வித்தியாசம்னா, இயேசுவை முழு உடம்போட சிலுவையில் அறையிறாங்க. ஆனால் அரவானை எப்படின்னா கழுத்தை வெட்டினா செத்துருவாங்க இல்லையா? ஸோ வெட்டின அந்த கழுத்தை எடுத்து ஒரு குச்சியில் நட்டு ஒரு உயரமான இடத்துல வைக்கிறாங்க, ஒரு மலை உச்சியில் வைக்கிறாங்க. அந்த குருக்ஷேத்திரத்தில் மகாபாரத போர் நடக்குது. அந்த போரை நான் கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா அந்த போரில் பாண்டவர்கள் வெற்றி அடையணும்னு தான் அவன் தன்னை தியாகம் பண்ணுறான், உயிர் தியாகம் பண்ணுறான். ஸோ அப்போ அவனுடைய ஆசையாக இது சொல்லப்படுது, நான் இதை ஃபுல்லாக பார்க்கணுன்ட்டு. அதனால தான் அவனுடைய தலையை எடுத்து அந்த குச்சியில் நடுறாங்க. சிலுவையில் இயேசு அறையப்பட்டதும் இங்கே அரவான் அந்த குச்சியில் இருக்கிறதும் ஒரே விஷயம்தான். உண்மையிலே கிருஷ்ணர் படுத்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? அங்கே தானே ஆரம்பித்தோம். அதுவுமே ஒரே விஷயந்தான். இந்த மூணும் ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. ஆனால் அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இயேசுவாக இருக்கும்போது இயேசுக்கு அப்படி எந்த விஷயமும் நடக்கலை. கிருஷ்ணராக இருக்கும்போது கிருஷ்ணருக்கும் அப்படி எந்த விஷயமும் நடக்கலை.
அவர் ஒன்றும் தூங்கிட்டு இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் யார் தெரியுமா? இந்த பூமி புத்தம் புதிய உலகமாக சொர்க்கமாக படைக்கும் பொழுது பிறந்த முதல் கிருஷ்ணர், முதல் மகாராஜா. அவர் மகாராஜா தூங்கிட்டு ஆட்சி பண்ணுவாரா? இன்னொன்று சொர்க்கம், இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது முதல் 2500 வருடம். அடுத்த 2500 வருடம் இதே பூமி கொஞ்சம் கொஞ்சமாக நரகம் ஆயிடுச்சு. இப்போ நரகத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். அப்படிங்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்காக கடவுள் சிவபெருமான் வரார். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். கடவுள் ஒருவர் தான். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறது கிடையாது. அதனால தான் அந்த ஜோதி ரூபத்தை தான் லிங்க ரூபமாக நம்ம பூஜை பண்ணுறோம். அவர் ஒரு வயோதிகர் உடலில் வரார். ஏன்னா அவர் வரவே இல்லை, எதுவுமே பண்ணலன்னா அவர் நம்ம எதுக்கு வழிபடணும்? அவர் வரார். வந்து அந்த இயேசுவோடைய கதையாக, பாண்டவர்கள் ராமருடைய கதையாக நம்ம படிக்கிறது எல்லாம் உண்மையில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. அப்படியே உள்ளபடி நடக்கலை. ஆனால் கலியுகத்தின் இறுதியில் மனிதர்கள் அனுபவிக்கிற துக்கம் அப்படி இருக்கும். ஆனால் துக்கம் இருக்கும்போது நம்ம திருப்பி துக்கத்தை கொடுப்போம் இல்லையா? ஒருத்தன் நம்ம மனசு நோகிற மாதிரி திட்டா நம்ம அவனை இன்னும் ஒரு 10 மடங்கு திட்டினா தான் நமக்கு மனசு ஆறுது. இதுதான் கலியுகத்துடைய குணம். அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. அதுதான் ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டின்னு இயேசு சொல்கிற மாதிரி வெளிப்பட்டு இருக்குது. அது ஆக்சுவலாக இறைவன் சொல்கிறது. கடவுள் சிவபெருமான் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மகுமார் குமாரிகள். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும்போது தேவதையாக லக்ஷ்மி நாராயணனாக நீங்கள் தான் இருந்தீங்க. மறுஜன்மம் எடுத்து 2500 வருடம் கழித்து பாவம் செய்யக்கூடிய மனிதனாக மாறுறீங்க. சொர்க்கத்தில் பாவமே இருக்காது, காமம் இருக்காது, கோபம் இருக்காது, பற்று இருக்காது, பேராசை இருக்காது, அகங்காரம் இருக்காது. கணவன் மனைவி இடையில் கூட காமம் இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாகவே தவிர காமத்தினால் கிடையாது. அதனால தான் நம்ம அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம், ஜோடியாக கும்பிட்றோம் இல்லையா? தூய்மையான இல்லற மார்க்கத்தினர், அதனால தான் ஜோடியாக கும்பிட்றோம். ஆனால் உண்மையிலே அதுக்காக கூட கும்பிடலை. எதுக்காக கும்பிட்றோம் அப்படின்னா, சொர்க்கத்தில் எல்லாரும் தூய்மையாக இருப்பாங்க. அங்கே யாருக்குமே காமம்னா என்னன்னு தெரியாது. அங்கே தூய்மையாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. குழந்தைங்க காமம் இல்லாமல் இருக்கிறது பெரிய விஷயமா? ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அது தெரியாது. அது பெரிய விஷயம் கிடையாது. பெருசாகி அப்படி இருந்தால் தான் பெரிய விஷயம். அது மாதிரி சத்யுகத்தில் எல்லாருமே குழந்தைங்க மாதிரி தான் இருப்பாங்க. அதனால தான் குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு இயேசு சொல்லியிருப்பார். ஆனால் அப்படி இருப்பவர்கள் 2500 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மனசுக்குள்ளே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் வரும். காரணம் உடம்புன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான் நினைப்பாங்க, உடம்புன்னு தன்னை நினைக்க மாட்டாங்க. இப்போ எப்போ உடல்னு நினச்சி உடல் உணர்வில் வராங்களோ அப்போ தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வருது. அதனால் உந்தப்பட்டு நிறைய பாவம் செய்கிறாங்க. அதன் பலனாக சொர்க்கத்தில் இருந்த அந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் படிப்படியாக இழந்து அனைத்தையும் இழந்த பிச்சைக்காரர்களாக நாம் இப்போ இருக்கிறோம். இந்த நேரத்தில் சிவபெருமான் அந்த பிரம்மா உடல் மூலமாக ஒரு வயோதிகர் உடல் வர்றார் இல்லையா, அந்த அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் உடல் வழியாக இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை மீண்டும் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக மாற்றுறார். ஏன்னா வரப்போகிறது சத்தியுகம். அங்கே இருக்கக்கூடிய பரிசுத்தமான தேவதைகள் திடீர்னு வானத்திலேருந்து குதிக்கலை. இங்கே இருக்கிற ஆத்மாக்கள் தான் அங்கே போகணும். எல்லோரும் போயிட மாட்டோம். யார் அதுக்கு தகுதி ஆகிறாங்களோ அவங்க போவாங்க. யார் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க தகுதி அடையிறாங்க. ஸோ அப்படி என்ன முயற்சி பண்ணணும்? இறைவன் சார் உடம்புன்னு நினச்சதுனால தானே இவ்வளோ பாவம் செஞ்சுங்க. ஆத்மான்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் அந்த பாவம் பண்ணலைல்ல. மறுபடியும் ஆத்மான்ற உணர்வுக்கு வாங்கன்ற. உடம்பு நினச்சதுனால தான் காமம்லாம் வந்தது. இப்போ ஆத்மா நினச்சோடனே காமம் போயிடுமா உடனே? அப்போ ஆத்மான்னு நினைக்கிறது ஒன்று, ஆத்மான்னு தெரிஞ்சிக்கிறது ஒன்று, ஆத்மான்ற உணர்விலே இருக்கிறதுன்றது ஒன்று. இயல்பாகவே நான் ஒரு ஆணுன்ற உணர்வில் இருக்கிறீங்களே, அதனால தானே ஒரு பெண்ணை பார்த்தா ஈர்ப்பு வருது.
அதே மாதிரி இயல்பாகவே நான் ஒரு பெண்ணு அப்படின்ற உணர்வில் இருக்கிறவங்களுக்கு பெண்ணை பார்த்தல் ஈர்ப்பு வரல, எவ்வளோ அழகாக இருந்தாலும். அதே மாதிரி நான் ஒரு ஆத்மா, பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது. ஆத்மா இப்போ ஆண் உடலை எடுத்திருக்க, அடுத்த ஜென்மம் பெண் உடலை எடுக்கும், அடுத்தது ஆண் உடல், அப்படி மாற்றி மாற்றி எடுக்கும். ஆனால் அந்த ஆத்மா தான் நான், அந்த உடம்பு கிடையாது. அந்த உடலின் நானுன்ற உணர்வில் நான் சிக்க மாட்டேன் அப்படின்ற உணர்வில் இருந்து பிறரிடம் பேசும்போதும் பூர்வமத்தியில் இருக்கிற ஆத்மாவில் மட்டும் உங்கள் கவனம் இருந்தால் காமம் எப்படி வரும்? அந்த நிலையை அடையணும். அதுக்கு சக்தி வேணும். அந்த சக்தி எப்போ கிடைக்கும்னா இறைவன் நினைவிலேயே இருக்கிறதுனால கிடைக்கும். இறைவன் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் வந்தோம். கலியுகம் அழியும் போது நாம் அங்கே தான் போகிறோம். அந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற என் அப்பா சிவ தந்தையை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் அப்பான்ற உணர்வில் அவர் எப்படி பரிசுத்தமாக இருந்தாரோ அப்படி தானே நான் இருந்தேன். உடம்புன்ற உணர்வில் வந்து அந்த பரிசுத்தத்தை இழந்துட்டேன். இப்போ உடல் உணர்வை அழிப்பதற்காக என் அப்பாவை நினைவு செய்து அவரை மாதிரியே நான் பரிசுத்தமாகிறேன் அப்படிங்கிறது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். தினம் 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 இதுக்கு நமக்கு ஞாபகப்படுத்தணும். ஒருத்தர் ஞாபகப்படுத்துகிற ஒரு உத்தமனாக இருக்கணும். கலியுகத்தில் கடவுளை தவிர எவன் உத்தமன்? அதனால்தான் கடவுளே வரார். ஸோ அவர் தினம் தினம் நம்மக்கிட்ட பேசுகிறத தான் முரளி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இந்த முரளி முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். சாரம் என்னென்னா, எப்போவுமே ஆத்மான்னு ஒன்று வந்து சிவபரமாத்மாவை நினைக்கணும். சரி, ஏன் நினைக்கணும்? நினச்சா தான் ஆத்மா உணர்வு வரும். காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தை வெல்லணும். ஏன் வெல்லணும்? ஏன்னா அதில் உழுந்து தான் அனைத்தையும் இழந்தோம். வென்றுட்டா இழந்த அத்தனையும் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது தான் நம்மளுடைய லட்சியம் இல்லையா? அப்படி சொர்க்கத்தில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவர் தான் இந்த நாராயணன். அதாவது இப்போ இந்த முயற்சியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க தான் நாராயணனாக பிறக்க முடியும். அந்த நாராயணன் பதவி அடையிறது தான் என்னுடைய லட்சியம். இருக்கிறது துக்கம் நிரம்பிய கலியுகத்தில். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கலியுகத்தின் சிந்தனையே இருக்கக்கூடாது. ஏன்னா கலியுகத்தின் எல்லா விஷயமும் ஒன்று காமத்தை தூண்டும், கோபத்தை தூண்டும், பற்று தூண்டும், பேராசை தூண்டும், அகங்காரத்தை தூண்டும். ஒரு அரசியல்வாதி ஸ்பீச்சை கேளுங்க, இந்த 5 விகாரத்தில் சில விகாரம் வந்துடும். யார் ஸ்பீச் வேணால் கேளுங்க. ஒரு நடிகர் ஸ்பீச்சு கேளுங்க, நடிகை ஸ்பீச்சு கேளுங்க, அல்லது ஒரு படத்தை பாருங்கள், பாட்டை கேளுங்க, இல்லை நண்பர்களோட பேசி பாருங்கள். இந்த 5 விகாரத்தை தூண்டக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் அழிஞ்சிடுச்சு. எப்போ அப்படி ஆகும்? செத்துட்டா அப்படி ஆகும். அப்போ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன்ற உணர்வில் இருக்கிறோம். அதுதான் அங்கே கிருஷ்ணர் தூங்கிறதா காட்டுறது. அது கிருஷ்ணருடைய மகிமை இல்லை. இப்போ பிரம்மா உடம்புல இறைவன் வராதுனால இந்த பிரம்மா தான் கிருஷ்ணராக அடுத்த ஜென்மத்தில் பிறக்கிறார். ஆனால் கிருஷ்ணராக பிறக்கிறதுக்கு தேவையான முயற்சியை இப்போ பண்ணுறார். அந்த முயற்சி தான் கலியுகத்தின் சிந்தனையே இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. மனம் எப்போவுமே சிந்திச்சிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டு தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? ஒரு துக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக துக்கம் கொடுக்குற இடத்துலேருந்து வெளில போவாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவாங்க, இல்லை ஏதாவது ஊருக்கு போவாங்க, டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் மைண்டு மறுபடியும் அதை பிடிச்சி இழுக்கும். மைண்டை தனியாக இழுக்க தெரியல, அதனால் அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. இடத்த விட்டு போகிறது ரைட்டு தான், போனாலும் மனசை விட்டு போகணுமே அது. அப்போ என்ன பண்ணுறது? இறைவன் சொல்கிறார், இது துக்கம் நிரம்பிய உலகம் தான். அதுக்கு பேர் தான் கலியுகம். சுகம் மட்டுமே நிரம்பிய உலகம் சொர்க்கம். அங்கே மனிதர்களோட, அங்கே விலங்குகள், சிங்கம் புலி போன்ற விலங்குகளால் கூட உங்களுக்கு துக்கம் வராது. உங்களுக்குன்னு இல்லை, யாருக்குமே துக்கம் வராது. ஏன்னா சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். பைபிள் குரானில் கூட இருக்குது. அந்த மாதிரி உலகத்துக்கு போக போகிறீங்க. பர்ஃபெக்டான அப்பா அம்மா, பர்ஃபெக்டான கணவன் மனைவி, பர்ஃபெக்டான குழந்தை, பர்ஃபெக்டான கூட பிறந்தவர்கள், பர்ஃபெக்டான நண்பர்கள், இதெல்லாம் சொர்க்கத்தில் தான் இருக்கும், இங்கே இருக்காது. ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். எப்படி போகிறது? அங்கே எப்படி பர்ஃபெக்டாக இருந்தாங்க? எல்லாருமே இப்போ கலியுகத்தின் இறுதியில் இந்த ஞானத்தை கேட்டு அதற்கான முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த உலகம் பர்ஃபெக்டாக கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிறவங்க அப்படி கிடையாது. அவங்க நம்மளை இம்பர்ஃபெக்டாக ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க.
அதனால தான் இங்கே செத்ததாக நினச்சிக்கிட்டு அந்த சொர்க்கத்தில் நான் எப்படி இருக்கணும் அதே சிந்தனையிலே இருக்கிறாரு கிருஷ்ணர். அது நமக்கு தூங்குற மாதிரி தெரியுது. அப்படின்னா தான் கலியுகத்திலேருந்து தூங்கிட்டு இருக்கிறோம், ஆனால் புத்தி அந்த சொர்க்கத்தின் சிந்தனையிலே இருக்குது. அப்போ வார்த்தைகள் எப்படி இருக்கும்? சொர்க்கத்தை அங்கே சுற்றி இருக்கிறவங்க கலியுகவாசிகள், ஆனால் உங்களுடைய வார்த்தை சத்யுகத்தின் தேவதை அந்த நாராயணனே பேசுகிற மாதிரி இருக்கணும். இதே பயிற்சியில் தான் அங்கே இயேசு இருக்கிறார். அதனால தான் துக்கத்தின் உச்சத்தில் வார்த்தை எப்படி இருக்குது? பாவம் தெரியாமல் பண்ணுறாங்க, மன்னிச்சிடுங்க. இல்லை, எப்படி இருந்தவர் எப்படி மாறி இருக்கிறார், ஒரே விஷயம்தான். அந்த நிலை, உச்சத்தின் நிலை அடையிறதுனால அதை தன்னை முழுசாக பலி கொடுத்துட்டார் இறைவனுக்கு. நானுன்ற அகங்காரம் தானே பிரச்சனை கொடுக்குது. அந்த நானுன்றதை அழிக்கிறது தான் இயேசுவை அங்கே கொலை பண்ணுறதாக, அரவானை கழுத்தை வெட்டுறதா, ஏன் பிள்ளையார் கழுத்தை வெட்டுறதும் அதான் அர்த்தம். அதுக்கப்புறம் பிள்ளையார் சாந்த சொரூபியாக இருப்பார். அது வரைக்கும் பயங்கர கோபக்காரராக காட்டுவாங்க. யோசிச்சு பாருங்கள், அரவான் பலி கொடுக்குறாங்க. பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனுடைய கடைசி ஆசை என்ன தெரியுமா? இந்த யுத்தத்தை கடைசி வரைக்கும் பார்க்கணும். அதை தான் அங்கே மேலே வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கணும், அழகான பொண்ணு. நாளைக்கு சாக போகிறவனை யார் கல்யாணம் பண்ணிக்குவான்ட்டு கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து கல்யாணம் பண்ணதாக காட்டுவாங்க. அடுத்த நாள் அவன் இறந்துடுவான். கிருஷ்ணர் துக்கம் அனுசரிப்பார் விதவை கோலத்தில். ஏன்னா கணவன் இறந்துட்டான் இல்லையா? அதோடைய நினைவு தான் திருநங்கைகள் குவாகத்தில் அரவானை கணவனாக நினைத்து கணவன் இறந்துட்டான் அப்படின்ட்டு அவங்க விதவை கோலம் பூண்டு சில சடங்குகள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே திருமணத்திற்கு பிறகு அவன் இறக்குறான். திருமணத்துக்கு பிறகு யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஒருத்தனுடைய வாழ்க்கையில் திருமணத்துக்கு பிறகு தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அந்த பிரச்சனை அவனுக்குள்ளே பல மிருக குணத்தை தூண்டும். அந்த மிருக குணம் தூண்டப்படாமல் இருக்கணும், செத்து போன மாதிரி நீங்கள் இருக்கணும். அப்படித்தான் அரவான் இருக்கிறான். அந்த குடும்பத்தில் மற்ற வேலை செய்கிற இடங்களில் நடக்கிற பிரச்சனைகள்லேருந்து செத்து போன மாதிரி இருக்கிறது இல்லையா? அதுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம, உள்ளுக்குள்ளே கூட அது ரியாக்ட் பண்ண விடாமல் இருக்கணும்னா செத்து போன மாதிரி இல்லை. குழந்தைங்க எது நடந்தாலும் அது பாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும், அது மைண்டுக்குள்ளே எதுவுமே போகாது. அந்த நிலை இருக்கணும். அதுக்கு இறைவன் நினைவும் நாம் போக போகிற சொர்க்கம் எப்படி இருக்கும், அந்த நினைவின் போதையில் மூழ்கி இருக்கணும். அப்படி மூழ்கி இருக்கும்போது சுற்றி நடக்கிற எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிறது தான் அந்த மகாபாரத யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கான சூக்ஷ்மமே. ஏன்னா அந்த யுத்தம் எதுக்கு நடக்குது? இழந்த ராஜ்யத்தை மீண்டும் அடைவதற்கு. அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அந்த மாதிரி உங்களுடைய குணத்தை மாற்றிக்கணும். அப்படி இயேசு மாற்றிக்கிறார், கிருஷ்ணர் மாற்றிக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா விஷ்ணுவை ஒரு முனிவர் நெஞ்சில் எட்டி உதைப்பார். அப்போ லக்ஷ்மி கோச்சிட்டு போயிடுவாங்க. கிருஷ்ணர் எதுவும் பண்ண மாட்டார். அவரை லக்ஷ்மி கோச்சிட்டு போயிடுவாங்க. அவர் பூலோகத்துக்கு அப்படியே அமைதியாக இருப்பார். ஸோ இது என்னென்னா, அங்கே என்ன நடந்தாலும் அமைதியாக இருக்குது, யாருக்கோ நடந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு நெகட்டிவான விஷயம் மாதிரி தமிழில் பேச்சு வழக்கில் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி நிற்கிறேடான். ஆனால் உண்மையிலே அப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கலியுகம் எப்படி கெட்டு போகிறது? அதுக்காக தான் இந்த மாதிரி பேச்சு வழக்கு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி பேச்சு வழக்கெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்க மாட்டணும். ஸோ இப்போ இறைவன் நினைவிலே இருந்து, சொர்க்கத்தின் நினைவிலே இருந்து, அந்த சொர்க்கத்துக்கு நான் போக போகிறேன்ற அந்த போதையிலே இருந்து நிகழ்காலத்தை முற்றிலும் மறக்கிற அந்த பயிற்சி தான் விஷ்ணு படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நிலை. அதனால தான் கோயிலில் அது அந்த சிலைக்கு பூஜை பண்ணுறாங்க. அதுவும் அந்த மூலவர் இருக்கிற இடத்துக்கு கர்ப்ப கிரகன்றோம். தாயின் கர்ப்பத்தில், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தாயின் கர்ப்பத்தில் தானே இருக்கும். அது மாதிரி கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தயாராகுது அந்த ஆத்மா. இந்த கடைசின்னு ஒரு வருடம், இதை சங்கமயுகம்னு சொல்கிறோம். இங்கே கிருஷ்ணர் ஆகிறதுக்கு ஆத்மாவை தயார்படுத்துகிறார் இறைவன். அதனால் இதை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்தை சூக்ஷ்மமான ஒரு கர்ப்பம், அதை தான் கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக சொல்லணுன்னா, நீங்கள் இயேசுவோடைய கதையாக பார்க்குறது, முகமது நபியோடைய கதையாக பார்க்குறது, பாண்டவர்களின் கதையாக பார்க்குறது, ராமருடைய கதையாக பார்க்குறது எல்லாமே
இப்போ கிருஷ்ணராக ஆகிற முயற்சியில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களாகத்தான் இருக்கும். அதனால தான் இயேசு சிலுவை சுமக்கும்போது எல்லாம் அழுவாங்க. அப்போ இயேசு சொல்லுவார் அந்த பெண்களை பார்த்து, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழுங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? இது என் கதை இல்லை, உங்கள் கதை தான்னு அர்த்தம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.